எல்லாரும் கேட்டாங்க. கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவேடா போட. கண்புரை வராம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? கண்புரைங்கிறது வந்து நம்ம உடம்புல ஏஜிங்னால வர ஒரு விஷயங்க. எல்லாருக்குமே கண்புரைங்கிறது வரும். இட்ஸ் வெரி நார்மல். எல்லாருக்கும் எப்படி ஏஜ் ஆகும்போது தோல் சுருக்கம் வெள்ள முடி வருதோ அந்த மாதிரி கண்ணில் இருக்கிற லென்ஸ் பழசாகிறதுனால வர ஒரு நார்மலான ஒரு விஷயம். இது வந்து வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது, சார் எங்கள் பாட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 இயர்ஸ் ஆகியுமே கண்புரை வரல, கிளியராக தெரியும், பட் எனக்கெல்லாம் வந்து பாருங்கள் 45 இயர்ஸ்லேயே வந்து கண்புரை வளர்ந்துருச்சுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொரிஸ் இருக்குது. ஸோ என்ன காரணம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம எடுக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகட்டும், ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம், அது இல்லாமல் யூவி லைட்ஸ் கீழே வந்து வித்தவுட் ப்ரொடக்ஷனோட வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது யூவி ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்ணில் இருக்கிற கிறிஸ்டலைன் கலர் லென்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகி அது வந்து க்ளவுடி லென்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது கண்புரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே அதுவும் சீக்கிரமாகவே வர ஆரம்பிக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா நம்ம உடம்பு நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்காகும்.